ஹலோ கைஸ், வீட்லேயே ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் இந்த ரிமூவர் வச்சு மேலெலாம் ரிமூவ் பண்ணாலும் இன்டெப்த்தாக அதுக்குள்ளே ஸ்கின்னில் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாஸ்க்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேஜராக நமக்கு தேவைப்படுற பொருள் பாதாம் தான். பாதாமில் தான் நம்ம சார்கோல் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாதாமை நல்லா சுட்டி எடுத்துக்கணும். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பாதாமை கருக வச்சுக்கிறேன். அது பிளாக்கான பிறகு தான் நமக்கு சார்கோல் கிடைக்கும். இந்த வீடியோ யாராவது பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை செய்யுங்க. பிகாஸ் இந்த மெத்தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து செய்யணும். அந்த பாதாம் நல்லா எரிய அதுவே தானாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டு இல்லைனா கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நான் இதுக்கு 3 பாதாம் தான் எரிய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிண்ணத்தில் போட்டதுமே அதுவாக நெருப்பு அடங்கும். ஸோ அப்போ தான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது ஈரப்பதம்லாம் போகும். அது வரைக்குமே அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதுவே ஆஃப் ஆகிடும். இப்போ இதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நசுக்கிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு சார்கோல் பவுடர் ரெடி ஆகிடும். பார்த்திங்களா எப்படி நமக்கு சார்கோல் ரெடி ஆகிடுச்சு. இது பவுடர் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைக்கணுன்னெலாம் தேவையில்லை, ஜஸ்ட் இடித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேஜரான பொருள் கெலட்டின்னா இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம மற்ற ஃபேஸ் பேக்கு கூட இது யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே நான் தேவையான அளவு கெலட்டின் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் வச்சா இது மெல்ட் ஆகாது. லைட்டாக ஹாட் வாட்டர் ஆனோடனே அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராக நம்மளோட பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நோஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அலர்ஜிஸ் ஏதாவது இருக்குன்னா இதை பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பீல் ஆஃப் பண்ணும்போது ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னா நானுமே ரொம்ப நேரம் தும்பிகிட்டே இருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய நோஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். லேயர் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீல் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது எடுக்கும் போதே உறிஞ்சி ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி வரும். அழகாக மாஸ்க் மாதிரி எடுக்கணுன்னா கொஞ்சம் லேயர் திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தொடும் போதே நல்லா ஹார்டாக இருக்கும் அண்ட் எல்லா சைட்ஸுமே ஓப்பனாக இருக்கும். அப்போவே இது பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இது பீல் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அலர்ஜிக் பர்சனாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே அலர்ஜிக் பர்சன் தான். எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் இருந்துச்சு. இப்போவே என்னோடய ஒரு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் எடுக்கும் போது ஒரு விறுவிறுன்னு ஒரு பெயின் இருந்தது. நீங்கள் இது இன்னொரு மெத்தடில் எடுக்கலாம். வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி எடுக்கும் போது எனக்கு அது நம்ம இழுக்கும் போது தான் அது உள்ளே இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வலிச்சா தான் நமக்கு வெளியில் வரும். அதனால தான் நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். எப்படியோ ஃபைனலாக எடுத்துட்டேன். என்னோடய நோஸில் அவ்வளோவா இல்லை, பட் எனக்கு எஃபெக்டிவாக தான் இருந்தது. நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்களே அந்த ரிசல்ட்டை விசிபிளாக பாருங்கள். உங்களுக்கு குட்டி குட்டியாக தெரியுதுல்ல. ஸோ நோஸில் இருக்க எல்லா டர்ட்டுமே இது எடுத்து கொடுத்துருச்சு. ஃபைனலாக நான் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன், இரிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.